ஒட்டுமொத்த மர்மங்களோட உச்சக்கட்ட கட்டுமானம் தான் நம்ம தஞ்சை பெரிய கோவில். இந்த தஞ்சை பெரிய கோவிலை கட்டினவர் தான் ராஜராஜ சோழர். இந்த கோவிலை கட்ட ஆரம்பிச்ச வருஷம் 1003. அடுத்த 7 வருஷத்துல, அதாவது 1010ஆம் ஆண்டுல இந்த கோவிலை கட்டி முடிச்சாங்க. இந்த கோவில் கட்டுவதற்கு தஞ்சாவூரில் இருந்து 80 கிலோமீட்டர் தொலைவிலான மலைகளில் இருந்து 1,30,000 டன் எடை கொண்ட பாறைகளை 3000 யானைகள் மூலமாகவும் 500 குதிரை வண்டிகள் மூலமாகவும் 1000கணக்கான மாடுகள் மூலமாகவும் கருங்கற்களை தஞ்சாவூருக்கு கொண்டு வரப்பட்டு திறமை வாய்ந்த தலைச்சிறந்த சிற்பிகள் மூலமாகவும் இந்த கோவிலை 1003ஆம் ஆண்டு கட்ட ஆரம்பிச்சாங்க. இந்த கோவில் தரைமட்டத்தில் இருந்து 7 பனைமரம் உயரத்தில் கோபுரம் கட்டப்பட்டது. இது எல்லாத்துக்கும் மேல கோவில் கோபுரத்துக்கு மேல இருக்க 80 டன்னுக்கும் அதிகமான எடை கொண்ட பிரம்ம மந்திர கல்லான அவ்வளவு உயரத்தில் மேல் எப்படி வச்சாங்கன்னு இன்னைக்கு வரைக்கும் யாருக்கும் தெரியாத இருக்க தொழில்நுட்ப ரகசியங்கள். இந்த கோவில் எப்படி கட்டப்பட்டது என்று இதுவரைக்கும் 2 பேருக்கு மட்டும்தான் தெரியும். ஒன்னு ராஜராஜ சோழர், இன்னொன்னு 18 அடி உயரத்தில் லிங்கம் வடிவம்ல இருக்க அந்த பெரிய ஒடியாருக்கு மட்டும்தான் தெரியும். இந்த கோவில் கோபுரத்துல 80 டன் பெரிய கல்லை எப்படி வச்சாங்கன்னு நம்ம வரலாற்றிலேயே கண்டுபிடிக்கவில்லை. இவ்வளவு வெயிட்டான கல்லை வச்சா நிலநடுக்கம் வந்தா என்ன ஆகும்னு யோசிக்கலாம். 1 இல்ல 2 இல்ல, இது வரைக்கும் 6 நிலநடுக்கம் தாண்டி கன கம்பீரமா இப்போ வரைக்கும் இருக்குன்னா அப்போ இந்த கட்டுமானத்தை உலக அதிசய பட்டியல்ல சேர்க்க கூடாது. ஏன்னா உலக அதிசயங்களை மிஞ்சும் உச்சக்கட்ட அதிசயம் தான் இந்த தஞ்சை பெரிய ஒடியார் கோவில்.